உண்மையா பொய் சொல்றது யாருன்னு நான் சொல்றேன். வேண்டாம் மிசுகி. உன்னை பத்தி இதுவரைக்கும் அவங்க சொன்ன எல்லாமே பொய் நருட்டோ. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? உன்னை தவிர அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட எருக்கா உன்கிட்ட இருந்து அதை மறைக்கதான் நினைக்கிறான். உன்கிட்ட பொய் சொல்றது அவன் தான். அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் தெரியல? அந்த ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லாத. அந்த 9 வால் கொண்ட நரி உனக்குள்ளதா இருக்கு. அததான் இவங்க மறைச்சிட்டாங்க. எருக்கோவோட அப்பா அம்மாவை கொன்னு நம்ம கிராமத்தை அழிச்ச அந்த நரியோட ஆத்மா உனக்குள்ளதான் இருக்கு. அந்த 9 வால் கொண்ட நரியே நீதான். நிறுத்து. உன்னோட வாழ்க்கை பூரா இந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சே வச்சிருக்காங்க. எல்லாரும் உன்னை நடத்தின விதத்தை வச்சே உனக்கு தெரியலையா? எல்லாரும் நீ உயிரோட இருக்கிறதுக்கே உன்னை வெறுத்தாங்க. இல்ல 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 நருட்டோ. அதனாலதான் இந்த கிராமத்து மக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. நீ உயிரா மதிக்கிற சென்சேக்கு கூட உன்னை பிடிக்காது. எருக்கா, பாசத்தை காட்டி அரவணைக்கிறதுக்கு நருட்டோக்கு அப்பா அம்மா இல்ல. காரணம் தெரியாம வாழ்க்கை பூரா தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். முக்காவாசி பேர் அவனை வெறுக்கிறாங்க. போற இடம் எல்லாத்துலயும் உன்னை துரத்துக்கிட்டே இருந்தா உனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. எல்லாரும் அவனை கவனிக்கணும்னு தான் அவன் இவ்வளவு பிரச்சனைகளை செய்யறான். அவன் வெளியே காமிக்காம இருக்கலாம், ஆனா அவனோட அப்பா அம்மாவை பத்தி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். செத்து போ நருட்டோ. நருட்டோ குடிச்சிடு. ஆனா ஏன்? ஏன்னா நானும் உன்ன மாதிரி தான். என்னோட அப்பா அம்மா இறந்தப்போ யாருமே கவலைப்படல. எனக்காக யோசிக்க நேரம் இல்ல. நான் ஒருத்தன் இருந்ததை அவங்க மறந்துட்டாங்க. என்னோட கிரேட்ஸ் குறைய ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் நான் கோமாளியா தெரிய ஆரம்பிச்சேன். ஆனா எல்லாரும் என்ன கவனிக்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் என் பேர் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்ன செஞ்சாலும் அவங்களோட கவனம் என் பக்கம் திரும்பவே இல்லை. அதனால மோசமான விஷயங்களை செஞ்சேன். ஆனா அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உனக்கும் அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் நருட்டோ. தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். உனக்காக நான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா அப்ப இல்லாம போயிட்டேன். என்ன மன்னிச்சட. யாரும் என்ன போல கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாது. என்ன போல தனிமையில இருக்க கூடாது. இப்படி சிரிப்பு காட்டாதீங்க. எருக்காக்கு எப்பவும் ஒண்ணு பிடிக்காது. அந்த 9 வால் கொண்ட நரி இவங்க அப்பா அம்மாவை கொன்னதுனாலதான் இவன் தனியா இருக்கான். இப்ப அந்த மிருகம் உனக்குள்ளதான் இருக்கு. உன்கிட்ட இருந்த அந்த ஸ்க்ரால வாங்க அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். நருட்டோ, நருட்டோ. அவன் ஒரு தடவை முடிவெடுத்தானா அவனை மாத்த முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. கண்டிப்பா அவன் அந்த ஸ்க்ரால பயன்படுத்தி இந்த கிராமத்தை பழி வாங்க தான் போறான். அவன் கண்ணுல இருந்த கோவத்தை நீ பார்த்தல்ல. இதுக்கு காரணம் அந்த மிருகம் தான். இல்ல நருட்டோ, அந்த மாதிரி கிடையாது. என்ன வேணா சொல்லு. நருட்டோவை கொன்னு அந்த ஸ்க்ராலை எடுத்ததுக்கு அப்புறமா உன் கதையை முடிக்க வரேன். உன்னை நான் விட மாட்டேன். இது நல்லதுக்கு இல்ல. மிசுகி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். இதனால நருட்டோ கோபத்தோட உச்சத்துல இருக்கான். அவனுக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும். இதனால அவனுக்குள்ள இருக்கிற சக்தி வெளியில வரலாம். ஆனா ஸ்க்ரால வச்சு இப்படியே நருட்டோ விளையாடிக்கிட்டு இருந்தானா அந்த நரியோட ஆத்மாவை அவனுக்குள்ள கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த மிருகமும் வெளியே வந்துடும். அது மட்டும் நடந்தா நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். நருட்டோ, மியூசிக் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். சீக்கிரம் அந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துரு. அதை எடுத்துட்டு போறதுக்கு அவனை துரத்தி வந்துகிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்ல. எப்படி கண்டுபிடிச்ச நருட்டோ? உன் கூட இருந்தது எருக்கா இல்ல நான் எப்படி கண்டுபிடிச்ச? ஏன்னா அந்த யுருக்காவே நான் தான்.
உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக நீ நருட்டோவை பாதுகாக்கிற? உன்னோட மொத்த குடும்பத்தை அழிச்சதே அவன்தான். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னால என்ன தடுக்க முடியுமா என்ன? உனக்கு இன்னும் புரியலையா? நருட்டோ என்ன மாதிரி தான். நீ எப்படி சொல்ற? அவனோட சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பழி வாங்குறதுக்கும் தான் அவனுக்கு அந்த ஸ்க்ரால் தேவை. மிருகங்கள் இப்படிதான் இருக்கும். அவன் அந்த ஸ்க்ராலோட சக்தியை வச்சு இந்த மொத்த கிராமத்தை அழிச்சிடுவான். சரியா சொன்ன.